ஈரோடு மாவட்டத்தில் பவானிசாகர் அணையின் நீர்மட்டம் சரிந்துள்ளதால் நீர்த்தேக்க பகுதியில் மூழ்கியிருந்த டனாயக்கன் கோட்டை கோவில்கள் வெளியே தெரிகின்றன. இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். ஈரோடு மாவட்டத்தின் முக்கிய நீராதாரமாக பவானிசாகர் அணை உள்ளது. பவானிசாகர் அணை மூலம் ஈரோடு, திருப்பூர், கரூர் மாவட்டங்களில் 2,50,000 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. அணையின் மொத்த உயரம் 105 அடி, மொத்த கொள்ளளவு 32 TMC. இது தமிழகத்தில் மேட்டூருக்கு அடுத்தபடியாக இரண்டாவது மிகப்பெரிய அணை. தற்போது அணையின் நீர்மட்டம் 50 அடியாக சரிந்துவிட்டது. இதனால் அணையில் நீரில் மூழ்கியிருந்த பழங்கால கோவில்கள் மற்றும் டனாயக்கன் கோட்டை வெளியே தெரிகின்றன. அணை பகுதியில் டனாயக்கன் கோட்டையில் உள்ள மாதவராய பெருமாள் கோவில், சோமேஸ்வரர் மங்களாம்பிகை கோவில், பீரங்கி திட்டு போன்றவை கம்பீரமாக காட்சியளிக்கின்றன. 800 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட கோவில்கள் இவை. கோவில்களில் உள்ள கல்வெட்டுகளை ஆராய்ந்தால் இக்கோட்டையை பற்றிய பல உண்மைகள் தெரிய வரும் என்று கூறப்படுகிறது. துர்காசமணிவரும் திப்பு சுல்தான் காலத்தில் அவரும் இந்த கோயில் நிர்மாணம் பண்ணி எவ்வளவு விஷயங்கள் நடத்திருக்காங்க. இப்ப டேம் நீர்பிடி பகுதியில் தண்ணீர் கம்மியான 50 அடி கம்மியானதான் போய் அந்த பழைய காலத்து கோவிலுடைய இது வரலாறு, அந்த கட்டடங்களுடைய சிறப்பெல்லாம் பார்க்கலாம். இந்த கோவில்களை பொதுமக்கள் சென்று பார்க்க வசதி இல்லை. நீர்மட்டம் குறைந்த காலங்களில் இக்கோவில்களை காண பொதுப்பணித்துறை படகு வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என்று பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொதுப்பணித்துறையானது மக்களுக்கு அந்த உள்ளே இருக்கிற பழங்கால கோயிலுக்கு மக்கள் சென்று எளிதாக சென்று அந்த கோயிலை, சிவன் கோயிலில் வழிபட்டு வருவதற்கான கொஞ்சம் வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும். படகு பயணமோ அல்லது பாறை வசதியோ ஏதோ ஒன்று அதற்கு ஏற்படுத்தி தர வேண்டும்.